இந்த ஷார்ட்ஸ்ல சம் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாமா? ஸோ பேசிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? அடிஷன் பண்ணும். நீங்க கொடுக்கக்கூடிய வேல்யூஸை என்ன பண்ணும் அப்படின்னா ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதே தான் சம் ஃபங்க்ஷனும் பண்ண போகுது. பட் ஒரு கிரைட்டீரியா யூஸ் பண்ணி பண்ண போகுது. எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஈக்குவல் சிம்பிள் போட்டுட்டு சம் எஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆர்குமெண்ட் இருக்கு. ரேஞ்ச், கிரைட்டீரியா, சம் ரேஞ்ச் இருக்கு. ஸோ இப்போ ரேஞ்சில் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு ப்ராடக்ட் பேஸ் பண்ணி சேல்ஸ் வேணும். அதாவது எனக்கு ஆப்பிளோட சேல்ஸ் மட்டும் எவ்வளோ, ஆரஞ்சஸோட சேல்ஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்றது எனக்கு வேணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ப்ராடக்ட் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா கிரைட்டீரியால என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இப்போ எனக்கு ஆரஞ்சஸோட எனக்கு சேல்ஸ் தான் வேணும். ஸோ நான் அது இருக்கக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கமா சம் ரேஞ்சில் நம்ம எதை சம் பண்ணணும், சேல்ஸை சம் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேல்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட்ல அதாவது ஆரஞ்சஸ் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு வந்துருச்சு. இதே இதில் நான் வந்து ஆப்பிள்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதோட ரேட் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இதை பற்றின கிளியரான வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.